இந்த காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல் ஈவிரக்கமே இல்லாத ஒரு தாக்குதல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவனை வந்து தீவிரவாதி, போராளி அப்படின்லாம் சொல்கிறது வந்து அதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா போராளிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுடைய நலனுக்கு போராடுவான். எல்லா உலகத்தில் எந்த போராளி எடுத்துக்கிட்டிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து உலகத்தின் பார்வையில் சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு செக்ட் ஆஃப் மக்களோட நலனுக்கு போராடுவான். இவன் காஷ்மீர் மக்களை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு வேலையை பண்ணி விட்ருக்கான். அந்த மக்கள் இன்றைக்கி தான் 10 வருஷமாக டேய் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃப்ராட்ரா அப்படின்ட்டு இவனுக்கிட்ட இருந்து விலகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் நிம்மதியாக வந்து ஒரு டூரிஸ்ட் நல்லபடியாக இது பண்ணி ரொம்ப அன்பின் மிகுந்த அன்புடைய ஒரு மக்கள் காஷ்மீரி மக்கள். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு விருந்தோம்பல் எல்லாமே நம்ம தமிழர்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆள். ஏடா செத்தவன் பூராமே இந்தியன் தானடா, காப்பாற்றணும் நிறைய பேர் இந்தியன்டா. இதில் எங்கடா முஸ்லீம் இந்து இதெல்லாம் தெரில, எனக்கு புரியல. பேரை சொல்லி சுட்டார், இதை சொல்லி சுட்டார். நாம் அங்கே இல்லை, நாம் பார்க்கல, நமக்கு தெரியாது. சரி அப்படியே ஒருத்தர் சுட்டிருந்தாலும் அவன் எதுக்கு சொல்கிறான்? இதுக்கு தான் சொல்கிறான். இந்த இப்போ நீங்கள் உட்காந்து பைத்தியாரன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே, இதுக்கு தான் அவன் எக்ஸாக்டாக பண்ணியிருக்கிறான். ஏதாவது ஒரு முஸ்லீம் இந்திய முஸ்லீம் விரும்புகிறானா? இதையே ஒரு இறப்பை ஒரு முஸ்லீம் வந்து இந்திய முஸ்லீம் வந்து விரும்புகிறானா? சத்தியமாக கிடையாது, மனசார கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். நாம் என்ன அழுகிறோமோ அதே தான், அதை விட பயங்கரமாக அவங்க அழுகுறாங்க. ஏன்னா அவங்க தெரியல, அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அவங்க சொல்ல முடியாது, அவ்வளோ பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எனக்கு புரியலைங்க எதுக்கு போயிட்டு வந்து உட்காந்து இந்த டிவைடை க்ரியேட் பண்ணிக்கிட்டு உட்காந்து அவன் எக்ஸாக்டாக அதான் விரும்புகிறான். ஏன்னா அடித்து இந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் விட்டால் தான் அவங்க போய் சொல்லுவாங்க. சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்தில் வந்து பிரிவோம். மதத்தில் பிரிஞ்சால் என்ன, அங்கே நீ காஷ்மீர் இப்படி அடித்தா காஷ்மீருக்கு போகிறது வந்து குறையும். மக்கள் குறைஞ்சா என்ன பண்ணுவான்? அவன் இன்றைக்கி வந்து படித்து ஒரு டூரிசம் இதெல்லாம் கையில் எடுத்து பசங்க சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. அவனுக்கு வந்து எக்கானமி அவன் கிரிப்பிள் ஆகும்போது என்ன ஆகும்? அவனுக்கு வேறு தாட்டு தோணும். இந்த நாடு மோசம்னு தோணும், ஏதோ ஒன்று தோணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில அறிவிலிகள் பண்ணுற கெட்ட காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு எதிராக பண்ணுறது, இதை என்ன பண்ணுவானுங்க? அவன் நாட்டில் வந்து ப்ரொபகண்டாவை வச்சுக்குவான். பார்த்தியா நம்ம ஆளுகள் என்ன பண்ணுறான்னு பார்த்திக்கான்னு. இதில் எந்த வகையில் முஸ்லீம்களுக்கோ ஹிந்துக்களுக்கோ இதில் என்ன பெனிஃபிட்? இதில் யார் என்ன ஸ்கோர் பண்ண போகிறா? அதில் எனக்கு ஒன்றுமே புரியல சீரியஸாக. அப்போது இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக இந்த நடவடிக்கைலாம் எடுக்கணும், எடுக்காமலாம் இருக்க முடியாது. சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அம்மானிக்கிட்டே இருப்பான், வந்து வேடிக்கை அதெல்லாம் 100% எடுக்கணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வாகா பார்டரில் நடந்த கூத்தெல்லாம் சாத்துனது ரொம்ப நல்லது. அவன் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவன் என்ன பண்ணிட்டானுங்க அவனுங்க. பட் இதோட அல்டீரியர் மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று கண்டிப்பாக கேள்விகள் பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி வைக்கிறான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து மௌன் பண்ணுறோங்க, மரண கோவம் தான் எங்களுக்கு, அதெல்லாம் சரி. அந்த ஒரு முக்கியமான பகுதி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு என்ன ஆனது? அது பயங்கரம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி இல்லைங்களா? அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா தானே மொத்த ஸ்டேட்டுமே. இப்போ என்ன பாதுகாப்பு என்ன ஆனது? அதை தாண்டி எப்படி அவன் வந்தான்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. இன்னும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதுவுமே காணோம். சும்மா ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாததுக்கெல்லாம் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மணி நேரம் வந்து ஆடியோ கேட்க சொல்கிறீங்க, இல்லை வீடியோ பார்க்க சொல்கிறீங்க, நாங்களும் பார்க்குறோம்ல. இப்போ இது ரொம்ப முக்கியமானது இல்லை? அப்போ எங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக சொல்லணும்ல, இப்படி தான் நடந்து இதுதான் பண்ண போகிறோம், இது ரிட்டாலியேஷன் இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் எதுவுமே காணோம்? ஏன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிற மீடியாவுக்கு முன்னாடி? எனக்கு புரியவே இல்லை. பொதுஜனத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ தெரிலங்க, நான் ஒரு இந்தியனா நான் எல்லாத்தோடையும் சேர்ந்து நிற்கிறேன், அவ்வளோதான். என் மக்கள், இறந்தவனும் என் மக்கள், காப்பாற்றணும்னு என் மக்கள், இன்றைக்கி இந்த சம்பவத்தினால பாதிக்கப்படுறது என் மக்கள். அவன் எல்லாம் ஏதோ ஒரு எனக்கு சொந்தக்காரன் தான், ஏதோ ஒரு வகையில் சொந்தக்காரன் தான். வடக்கில் இருந்தால் அவன் வேற ஒருத்தனா ஆயிடுவானா என்ன? இந்த நாட்டால் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டால் வந்து கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாம் சொந்த பந்தங்கள் தான். இது இருக்காதீங்க, அவ்வளோதான். இது வந்து மீடியா போட்டு தட்டிட்டாங்க, போட்டு துவைச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் போட்டு அவங்க அப்பா வந்து ஹனிமூன் போகிற அந்த ஃபோட்டோலாம் போட்டு துவைச்சி ஒரு வழி பண்ணி என்னென்ன பண்ணவும் பண்ணியாச்சு. உக்கிரமாக இருக்கிறார் உள்துறை அமைச்சர், உக்கிரமாக இருக்கிறார் இராணுவ அமைச்சர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலும் போடிக்கிட்டே இருக்குது நியூஸ். அவங்களுக்கெல்லாம் ஜே தான், சூப்பர் தான். பட் நம்ம மனசில் அந்த வெறுப்பு விதை வந்து விதைச்சிருச்சு அப்படின்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம், அவ்வளோதான். ஒரு இந்திய முஸ்லீம் கூட
இதை வந்து விரும்பி இன்னொரு சக மனிதனுக்கு வந்து இப்படி நடக்கணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டான். நம்மளை மாதிரி தான் ஆகணும், அதெல்லாம் நினைக்கவே மாட்டான். அதை நாம் நம்பணும். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொபகேண்டா வந்து நம்மளை நம்பாமல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும். அவனுக்கு செண்டு முடிஞ்சு விட்றது தான் வந்து வேலையே. ஏன்னா அதில் நிறைய இருக்குது, நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. 2 பாலிடிக்ஸுமே, இந்த ரைட்டு லெஃப்ட், இது ரெண்டுமே அதுதான். இது ரெண்டுக்குமே இன்டென்ஷன் என்ன? அப்படியே மக்களை காப்பாற்றுறதா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அவனுக்கு இதில் வந்து இதில் எத்தனை ஓட்டு வாங்குவோம்? இது நம்ம சைடு வந்து எவ்வளோ உழுகுது, அவங்க சைடு எவ்வளோ திரும்புது, நம்ம சைடு ரைட்டு இங்கே வந்தோன்னா நம்ம சைடு எவ்வளோ திரும்புது, அந்த பக்கம் எவ்வளோ திரும்புது, இவ்வளோ தான். இந்த ஓட் கால்குலேஷனில் தான் இந்த அறிக்கை இதெல்லாம், இந்த ட்ராமாட்டிக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. மக்களை காக்கிறதுக்கான விஷயம் இருந்ததுன்னா இது நடந்திருக்காது. முதல்ல போட்டிருக்கலாமே. சரிங்க, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டா, ரைட்டு, ஓகே. பட் அங்கே பாதுகாப்புக்கு ஆட்கள் இருந்துக்கணும்ல. நீங்கள் தானே மிலிட்ரிக்கு எத்தனையோ லட்சம் கோடி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. எங்களுக்காக தெரியும், நாங்கள் என்ன சாதாரண மக்கள், எங்களுக்கு என்ன தெரியும்? அத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போது அவர் அவ்வளோ சென்சிட்டிவான ஏரியாவில் எங்கே யாரையுமே காணுமே. இங்கே தான் போனாங்க. என் மக்கள் செத்து போயிட்டானே, ஒன்றும் தெரியாதவன் பாவம். அவனுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இன்னசென்ட்டாக டூரிஸ்ட்டை வாங்கியோ போய் பாவம் போயிட்டு வந்தவன், சின்ன பசங்க சம்மந்தமே இல்லாதெல்லாம் செத்து போயிருக்கான் பாவம். அந்த மக்கள் அவன் பாவங்க. இன்றைக்கி தான் 10 வருஷமாக பிடிச்சி இழுத்து அப்படி டூரிசம் பண்ணி, அப்பாடா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாலியாக ஏசி இருக்குது, நாளைக்கு வந்து குண்டு வெடிக்குமாங்கிற பிரச்சனைலாம் நமக்கு கிடையாது இல்லைங்களா? நம்ம பாட்டுக்கு சம்பாதிக்கலாம், முன்னேறினா போதும், அவ்வளோதான். நம்ம ஸ்டேட் நமக்கு பாதுகாப்பு தருது, நம்ம நாடு பாதுகாப்பு தருது, பிரச்சனையும் கிடையாது. பட் அங்கே அது கிடையாது. ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ குண்டு வெடிக்கு, எப்போ அந்த மிலிட்ரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற, எப்போ கர்ஃப்யூ வரும், எப்போ வந்து செல்ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி விடுவாங்க, டவர் ஆஃப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி அவன் எங்கே தொழில் பண்ணுவான், சர்வைவலே பெருசாக இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு வந்திருக்கான். கொஞ்சமாக முன்னேறான், கொஞ்சமாக காஷ்மீரிஸ் கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. உடைக்கிறானுங்க. அப்போ உடைக்கிறவனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து அவனுக்கு கொள்கையாவது வெங்காயமாவது போராளியாவது மயிராது. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாய்களுக்கு காசு வேணும், அவ்வளோதான். இவங்களாம் நல்லா இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு காசு கிடைக்காது, ஃபண்டிங் கிடைக்காது, அவ்வளோதான். காஷ்மீரிஸாக அவன் சந்தோஷமாக இருந்துட்டானா எவனுக்கு ஃபண்டிங் கிடைக்காது. அதுக்கு தான் வந்து கோலத்தனமாக சுட்டுருக்கானுங்க. செம்ம பலத்தோடு இருக்கிறவங்க கூட போய் சண்டை போட்டுக்கலாம்டா நீ, சரியான ஆம்பளைன்னா. துப்பாக்கினா அந்த பக்கம் துப்பாக்கி இருக்கிறவங்க போய் சண்டை போடு, கத்தினா அந்த பக்கம் கத்தி இருக்கிறவங்க போய் சண்டை போட்டு சொல்லு, சர்ரா ஓகேடான்றலாம். ஏன்னா அவங்க அதுக்கு தான் இந்திய ராணுவம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, வாங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்றுமில்லாத போய் இது பண்ணிவிட்டு அதில் பெரிய செஸ்ட் தம்பிங்க வேறு, யார் தெரியுமா அப்படின்ட்டு. வெக்கமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, காஷ்மீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா காரி மூஞ்சியில் உமிழ்ந்துட்டாங்க. போங்கடா அந்த பக்கம், உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, ஓடுறா அப்படின்ட்டானுங்க. அதுதான் சூப்பர். எல்லாம் ஒருதாய் பிள்ளைகளுங்க. அகைன் இந்த ப்ரொபகண்டா நம்மளை விடவே விடாது. பிரித்து பார்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வெறுப்பு விதையை மட்டும் மனசில் விதைச்சிடாதீங்க. விதைச்சிட்டிங்க, அவன் ஜெயிச்சிட்டான், அதுக்கு விட்டுறாதீங்க. என்ன ஆனாலும் சரி. அப்படிலாம் யாரும், எந்த முஸ்லீமும் எந்த இந்துக்கும் இது நினைக்க மாட்டான், எந்த ஹிந்துவும் எந்த முஸ்லீமுக்கும் கெட்டதை நினைக்க மாட்டான். அது ஏதோ ஒரு பிரெயின் வாஷ்டு ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் 2 பக்கம் இருக்கும், அதுக்கு வந்து சிக்கி கத்திட்டு இருக்கும். அது இந்தியா கிடையாது. இட் டசன்ட் டிஃபைன் இந்தியா. பேசிக்காக நம்ம ஃபன்னாக எல்லோரும் சேர்ந்து அதுதான் இந்தியா. அது எப்போவுமே அதுதான் இந்தியா. பொலரைஸ் பண்ண விட்டுறாதீங்க, அவ்வளோதான். என்னானாலும் சரி, பொலரைஸ் பண்ண விட்டுறாதீங்க. முடிஞ்சால் உங்கள் ஹிந்து நண்பர், முஸ்லீம் நீங்கள் இல்லை ஹிந்து நீங்கள், சும்மா ஃப்ரெண்ட் ஆப்போசிட் பார்த்தா மச்சான் அதான் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஷோல்டரில் தட்டிட்டு முன்னாடி போங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்கள், போதும். அதுவே பெரிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றம் நிச்சயமாக கொண்டு வரும். அவ்வளோதாங்க. இதாக தோணுச்சு எனக்கு. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லை, சாரி, இந்த மாதிரி ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.